இப்போ நம்ம அட்வான்ஸ் மேட் அப்படின்ற ஆப்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஓப்பனிங் எக்ஸசைஸ் from your folder 13. இந்த வைஸை நம்ம அட்வான்ஸ் மேட் யூஸ் பண்ணி எப்படி சில அசம்பிளிஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு இடையில ஒரு பிளைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்கு இடையில நான் ஒரு பிளைனை ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த பிளைன்ல இருந்து எனக்கு இதோட ரெண்டோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்குது. ஸோ இப்ப இது எப்படி நம்ம கொடுக்கறதுன்னு ஃபர்ஸ்ட்ல நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் delete everything. இப்போ இப்படி இருக்க அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில நம்ம எப்படி மேட் கொடுக்கறது. ஸோ இது அட்வான்ஸ் மேட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ மேட்ல ஃபர்ஸ்ட் இங்க கீழே அட்வான்ஸ் மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை ட்ராக் பண்றேன். ஸோ அட்வான்ஸ் மேட்டை ட்ராக் பண்ணிட்டோன்னா இதுல ப்ரொஃபைல் சென்டர் சிமெட்ரிக் வித்னு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ சிமெட்ரிக் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க ரெண்டு ஃபேஸை காமிச்ச மாதிரி ஒரு ஐகான்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல இந்த ரெண்டு ஐகான்ஸ் நம்ம ரெண்டு ஃபேஸை செலக்ட் பண்ணோம். ஸோ ரெண்டு ஃபேஸுக்கு இடையில இன்டர்மீடியேட்டா நமக்கு மேட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸோட லைன் அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில எனக்கு சென்டரா வேணும்னா ஒரு சிமெட்ரிக் பிளைன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி அந்த சிமெட்ரிக் பிளைனை நான் கிளிக் பண்ணணும். பாருங்க அந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில ஒரு பிளைனை நான் கிளிக் பண்றேன். பாருங்க எனக்கு இது ரெண்டுக்கும் இடையில எனக்கு சிமெட்ரிக்கா அது மூவ் ஆயிருக்கு. இந்த பிளைன் தான் அட்வான்ஸ் மேட். அதே மாதிரி அட்வான்ஸ் வித்ன்ற ஆப்ஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக உங்களோட எக்ஸசைஸ் போட்டோல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை நான் ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். பிராக்டிஸ் திஸ். இப்போ நம்ம இத வித்தை யூஸ் பண்ணி எப்படி மேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் ஏற்கனவே அதை பண்ணி ட்ரை பண்ணனால அதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் இப்போ எப்படி வித்து கொடுக்குறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட் தள்ளி வச்சுட்டேன். இப்போ மேட்ல அட்வான்ஸ் மேட் அப்படின்ற ஆப்ஷன்ல வித் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ முன்னாடி சிமெட்ரிக் பார்த்தோம். ஸோ இப்போ வித்தை கிளிக் பண்ணிட்டேன். வித்தை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ரெண்டு ஃபேஸ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த ஃபேஸுக்கும் இடையில எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரணும், சென்டரா வரணும் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கிளிக் பண்றேன். இந்த ஆப்ஜெக்டை ரெண்டு ஃபேஸுக்கும் இடையில சென்டரா எனக்கு மேட் ஆயிருக்கு. இதுதான் அட்வான்ஸ் மேட். ஃபிட்டா நமக்கு கரெக்டா அக்யூரேட்டா ரெண்டுக்கு இடையில எனக்கு ஃபிட் ஆயிருக்கு. சோ இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில எனக்கு சென்டரா இருக்கிறது தான் அட்வான்ஸ் மேட். வித்தை யூஸ் பண்ணி எப்படி அட்வான்ஸா மேட் பண்றது வித் ரெஃபரன்ஸா வச்சு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். இது உங்க எக்ஸசைஸ் ஃபோல்டர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள ஓபன் பண்ணிருக்கேன். சோ இதுல பாத் மேட் எப்படி கொடுக்கறதுன்னு நம்ம பார்ப்போம். சோ மேட்ல அட்வான்ஸ் மேட்ல நம்ம சிமெட்ரிக் வித் பார்த்தோம். இப்ப பாத் மேட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ பாத் மேட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ காம்போனன்ட் எந்த காம்போனன்ட்டோ அந்த காம்போனன்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு அந்த பாத்ல தான் எனக்கு அந்த காம்போனன்ட் மூவ் ஆகணும். ஸோ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை தட். ஸோ எதை ரெஃபரன்ஸா வச்சு அந்த பாத் செலக்ட் ஆகி சுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த பாத்தை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அது மூவ் ஆயிடுச்சு. பாருங்க ஐ ஷோ யூ. ஓகே கொடுத்துட்டேன். இந்த பாத் மேட்ல இப்ப இந்த பாத்த ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. பாருங்க ஜஸ்ட் அந்த பாத்த ரெஃபரன்ஸா வச்சு எனக்கு அந்த கேம் மூவ் ஆனோம்னா அந்த ஃபாலோவரும் மூவ் ஆகி இன்டர்செக்ட் ஆகுது. பாருங்க ஸோ இதான் பாத் மேட். அந்த பாத்த ரெஃபரன்ஸா வச்சு அது சுத்திட்டே இருக்கு. பாருங்க நான் ஜஸ்ட் மவுஸை பிடிச்சு ஜஸ்ட் அந்த கேமரா ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஃபாலோவரும் எனக்கு மூவ் ஆகுது. ஸோ இதுதான் பாத் மேட். இப்போ நம்ம இந்த பாத் மேட்டை நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் ரொட்டேட் பண்றேன். சோ எனக்குள்ள அந்த ஃபாலோயர் உள்ள போகுது. பாருங்க இன்டர்செக்ட் ஆகுது ரெண்டுமே. சோ அது மாதிரி ஆகக்கூடாது. எனக்கு அந்த கேம் மேலதான் எனக்கு அந்த ஃபாலோயர் இருக்கணும். சோ ஆனா நான் எனக்கு இதுல நான் வந்து பார்த்த ஃபாலோ பண்ண சொன்னா அது பார்த்த கரெக்டா ஃபாலோ பண்ணுது. பட் என்னன்னா எனக்கு உள்ள இன்டர்செக்ட் ஆகுது. சோ கேமுக்குள்ள எனக்கு இன்டர்செக்ட் ஆனா இட் இஸ் நாட் பாசிபிள். சோ எனக்கு இதை மட்டும் பார்த்த ஃபாலோ பண்ணா அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சோ நான் பாத் ஃபாலோவை டெலீட் பண்றேன். இப்போ அடுத்து நான் மேட்லயே மெக்கானிக்கல் மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு லெஃப்ட்ல. சோ அந்த மெக்கானிக்கல் மேட்ல நம்ம சில மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸை மேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெக்கானிக்கல் மேட்ல நம்ம கியர்ஸ், ரேக் அண்ட் பினியன்ஸ், ஸ்க்ரூஸ், யூனிவர்சல் ஜாயின்ஸ், ஸ்லாட்ஸ்
இதெல்லாம் நம்ம மேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டான ப்ரோக்ராம்ஸ் இதுல சாலிட்வொர்க்ஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ நான் செலக்டிங் கேம செலக்ட் பண்ணோம்னா எந்த பாத் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபாலோ ஆகணுமோ அந்த பாத்தை ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. ஸோ நான் ஒவ்வொரு ஃபேஸையும் எந்த பாத் எனக்கு எந்த ஃபேஸ் எனக்கு ஆகணுமோ எல்லா ஃபேஸையும் ஐ வாண்ட் டு செலக்ட். ஸோ இந்த ஃபேஸ் எனக்கு ரொட்டேட் ஆகணும்னு நான் இன்புட்டா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோயரோட ஃபேஸ் கேக்குது. ஸோ இதான் ஃபாலோயர். இப்போ நான் இந்த ஃபாலோயரை நான் கிளிக் பண்றேன். ஜஸ்ட் ஃபாலோயரை கிளிக் பண்ணிட்டேன். பாருங்க கேமோட இன்புட்டை கொடுத்துட்டேன். மேட் எங்க ஆகணும்னா கோ ஃபார் ஓகே. ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரொட்டேட் பண்றேன். பாருங்க எனக்கு அதுல ஃபாலோ ஆகுது. இப்போ உள்ள எனக்கு இன்டர்செக்ட் ஆகல பாருங்க. சோ இதான் மெக்கானிக்கல் மேட் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இந்த மாதிரி கேம்ஸ், கியர்ஸ், ஸ்லாட்ஸ், ஹிஞ்சர்ஸ், ரேக் அண்ட் பினியன், ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம தனியா ப்ரோக்ராம் எழுதாம ஈஸியா அதோட மேட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த எரர் மெசேஜ் வந்துச்சு. அது என்னன்னா சோ எனக்கு கேமோட ஃபாலோயரோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுச்சு. சோ அதனால அதை நான் கம்மி பண்ணி நான் இங்கேயே நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ நான் அதிகமா கொடுத்திருந்தனால எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்துச்சு. சோ நான் அதை ஜஸ்ட் திரும்ப நான் கம்மி பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு அந்த எரர் வராது. சோ ப்ரொடக்ஷனுக்கு போய் ஒரு ஆப்ஜெக்ட் எரர் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி நம்ம தடுத்துடலாம். இதுதான் சாலிட்வொர்க்ஸை யூஸ் பண்ற ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கியர் பார்க்கலாம். just opening a 2 gears from your exercise folder. உங்க எக்ஸசைஸ் ஃபோல்டர் வந்து 2 கியரை ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திரும்ப அதுல கியர்ல எப்படி கொடுக்கறது மெக்கானிக்கல் மேட்னு நான் சொல்றேன். ஸோ மேட் மெக்கானிக்கல் மேட். ஸோ ஐ செலக்டிங் கியரை செலக்ட் பண்ணிட்டேன். முன்னாடி நம்ம கேம்ப் பண்ணோம். இப்போ கியர். ஸோ மேட்டை செலக்ட் பண்ண சொல்லுது எந்த மேட்னு. ஸோ நான் இதோட டயாமீட்டர் ஆஃப் டீத் இதோட செஷனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததையும் நான் இந்த டீத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இதோட ஷாஃப்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க இதை நான் ரொட்டேட் பண்றேன். எனக்கு ரொட்டேட் ஆகுது. மெக்கானிக்கலா இது மேட் ஆயிருக்கு. அதுவும் சேர்த்து எனக்கு ரொட்டேட் ஆகுது பாருங்க. நான் இதை ஒன்னதான் மவுஸை பிடிச்சி ட்ராக் பண்ணி சுத்துறேன். ஸோ இந்த பக்கம் சுத்துறேன். இப்போ இங்கிட்டு சுத்துது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல. இப்போ நான் கிளாக் வைஸ்ல சுத்தினாலும் எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தினாலும் அது மாறி சுட்டும். ஸோ கியர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்குற அட்வான்ஸ் ஆப்ஷன். இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் இதை எடிட் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ அந்த டீத் ரேஷியோ வந்து 2க்கும் 30 mm கொடுத்துருக்கேன். நான் 1ல 20ன்னு மாத்திரம் கியர் ரேஷியோவை. இப்போ பாருங்க எனக்கு அது 20 30 மாறிடுச்சு. ஸோ இப்போ எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த பாத்தை மட்டும் இந்த ஷாஃப்டோட பாத்தை மட்டும் நம்ம கரெக்டா கொடுக்கணும். அப்புறம் அது டீத் கால்குலேட் பண்ணும். பாருங்க நான் இங்கிட்டு சுத்துறேன். திரும்ப அது சுத்துது. ஸோ இப்போ இது 20-30ன்ற ரேஷியோல சுத்துது. இது ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன். நம்ம ப்ரோக்ராம்லாம் எழுதி ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்க வேணாம். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் தானாவே டிஃபால்ட் ப்ரோக்ராம் சாலிட்வொர்க்ஸ்ல இருக்கு. யூ கேன் ட்ரை திஸ். இப்போ நம்ம மெக்கானிக்கல் மேட்ல ஹிஞ்ச் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்க எக்ஸசைஸ் ஃபோல்டர்ல இருந்து ஹிஞ்சுக்கு நான் ஒரு டிராயிங் போட்டு வச்சிருக்கேன். அதை நான் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்க இதான் அந்த ஹிஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ். ஸோ நான் இதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு எப்படி பண்றது நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதுல கரெக்டான பொசிஷனை நான் செலக்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு ஹிஞ்ச் ஆகும். ஸோ நான் மேட்டுக்கு போயிட்டேன். ஸோ மேட்ல அட்வான்ஸ் மேட்டுக்கு ஆப்ஷனுக்கு கீழே மெக்கானிக்கல் மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நம்ம கியர் பார்த்தோம், ஏற்கனவே கேம் பார்த்தோம். இப்ப ஹிஞ்ச் பார்ப்போம். ஸோ ஹிஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கான்சென்ட்ரிக் செலக்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் கான்சென்ட்ரிக்கா இதுல எது இருக்குன்னு பார்த்து கரெக்டா நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் ஒயர் ஃப்ரேமுக்கு போயிடுறேன். ஸோ ஒயர் ஃப்ரேம்னா என்னால ஈஸியா அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள நான் பிக் பண்ண வசதியா இருக்கும். பாருங்க இதான் அந்த கான்சென்ட்ரிக் போர்ஷன். இதான் அந்த உள்ள இருக்கு அந்த சிலிண்டர். ஸோ அந்த சிலிண்டரை நான் கரெக்டா பிக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது நான் திரும்ப அந்த சிலிண்டரோட ஃபுல் லென்த்தையும் நான் செலக்ட் பண்றேன். பாருங்க இந்த ப்ளூவா இருக்கிறது தான் எனக்கு செலக்டட் ஆப்ஷன். இதான் ஹிஞ்சுக்கு மெயினா நான் கரெக்டா இதை கொடுத்தா மட்டும் தான் எனக்கு ஹிஞ்ச் ஒர்க் ஆகும். ஸோ கோயின்சிடென்ட் செலக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டு கோயின்சிடென்ட் செலக்ட் பண்றேன். இதான் எனக்கு கோயின்சிடென்ட் ஆகணும். இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸுக்கும் இடையில தான் இந்த ஹிஞ்ச் எனக்கு ஒர்க் ஆகி கோயின்சிடென்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹிஞ்சுக்குள்ள இருக்கிற ஷாஃப்ட நான் கிளியரா செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆங்கிள் கொடுக்கணும். ஸோ நான் ஆங்கிள் எந்த பக்கம் ஃபிளிப் ஆகணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஒரு ஃபேஸை நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் தான் எனக்கு மூடி திறக்கணும். ஸோ அந்த ஃபேஸை நான் கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ எவ்வளவு டிகிரி நான் ஃபிளிப் ஆகணும் அப்படின்றதுக்கு நான் 45 டிகிரி ஆர் 70 டிகிரி எது வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரேம்ல காமிக்கிறேன். ஸோ சாலிட் மாடல் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க இந்த நான் 45 டிகிரி கொடுத்தேன். 45 டிகிரி வரைக்கும் அப் டு நான் இதை திறந்து மூடிக்கலாம். இந்த ஹிஞ்ச நான் 360 டிகிரி கொடுத்தேன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல்லா மூடி திறக்கும். ஸோ ஹிஞ்ச நான் 45 டிகிரி செட் பண்ணனால எனக்கு ஹிஞ்சு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இது ஒரு ஆப்ஷன்.